கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன், மேல் மாவு ரெடி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், பூர்ணமும் ரெடி பண்ணியிருக்கேன். பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பாவு காய்ச்ச வேணாம், வெல்லத்தை இடித்து போட்டிங்கனாவே, இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு இது வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போடணும். கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு பொடி பண்ணி நம்ம வந்து பூர்ணமாக செஞ்சுருக்குறோம். இது வெல்லம் தான் போடணும், சர்க்கரை போட்டுறாதீங்க, நல்லா இருக்காது. வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து எள்ளு உருண்டை. இது பாருங்கள், எள்ளை நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி வெல்லம் போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு எள்ளுருண்டை செஞ்சுக்கணும். நான் வந்து உங்களுக்கு எள்ளுருண்டை வீடியோ போட்டதில்லை. இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்காக நான் வந்து இன்றைக்கி சீக்கிரமாக செஞ்சுட்டேன். கடகடன்னு இன்றைக்கி 8:30-9 மணிக்குள்ளே சுவாமி கும்பிட்றணும். ஏன்னா வந்து நேற்றுலேருந்து விநாயகர் சதுர்த்தி திதி வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி மார்னிங் வந்து உங்களுக்கு காலையில் ஒரு 8:30-9 மணிக்குள்ளே நாம் சுவாமி கும்பிட்டுட்டோம்னா நல்லது. இந்த மாதிரி எள்ளுருண்டை நாம் பிடிச்சிக்கலாம். எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, விநாயகருக்கும் ரொம்ப பிடிச்சது. விநாயகருக்கு எப்போதுமே எள்ளுருண்டை வைக்கிறது நல்லது. எள்ளு கொழுக்கட்டையும் நான் பண்ணுவேன். இந்த பூரண கொழுக்கட்டை, எள்ளு கொழுக்கட்டை, அது இல்லாமல் வந்து கார கொழுக்கட்டை எல்லாமே நான் வந்து செய்வேன். நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். எள்ளுருண்டை தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடலை. பாருங்கள், இந்த மாதிரி நாம் உருட்டி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ சுவாமிக்கு பூஜைக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டு மீதி இருந்துச்சுன்னா நம்ம டப்பாவில் போட்டுக்கலாம். சுண்டல் கூட ரெடி ஆகிடுச்சு. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு சுண்டலை முத நாளே நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். கொண்டக்கடலை சுண்டல் இது. இப்போ பாருங்கள், இது பூரண கொழுக்கட்டை, இது எள்ளு கொழுக்கட்டை, இது கார கொழுக்கட்டை, எள்ளு உருண்டை, இது சுண்டல். எல்லாமே நான் வந்து நெய்வேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.